வாட்டி வதிக்கிறா பாட்ட விளையாட்டம் அது எட்டி பார்க்கிறா பழிச்சு போட்டுண்டா ஒரு சொக்கு ஃபிகரடா. ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ஒரே கிளிக்கில் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இந்த எடிட்டை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடிட் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பெய்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடிட்டிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் சொல்றேன். நீங்க எந்த மாதிரி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கேக்குறீங்களோ சோ அந்த மாதிரி வந்து எடிட் பண்ணி தருவேன். சோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படினா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க் என்னோட இன்ஸ்டா பயோல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்ன்றவங்க அங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கீழ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க இம்போர்ட் பண்ண அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இப்போ வீடியோவை எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கீழ பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இங்க செகண்டா 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு கீழ கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழ பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இங்க மேலே செகண்டா மீடியான்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதுல ஆல்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்க எல்லா ஃபோல்டரும் இங்க வந்து காட்டும். ஸோ இதுல எந்த ஃபோல்டர் உங்களோட போட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இங்கே தான் இருக்கு. ஸோ அதனால ஆல்ன்றதை சூஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு போட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷனுக்கு ஏரியா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரேமில் கரெக்டாக ஃபோட்டோ எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு வரும். இப்போ இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோன்னு சொல்லிட்டு லேயர் இருக்கும். ஸோ இந்த எல்லா லேயர்லையும் இந்த ஒரே ஃபோட்டோவை தான் ஆட் பண்ண போகிறோம். சேம் ஒரு லேயரில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி தான் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஃபோட்டோன்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வரும். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா முன்னே சூஸ் பண்ண ஃபோல்டரில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ன்ற ஃபோல்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏற்கனவே ஆல்ன்ற ஃபோல்டரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா மேலே அந்த நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். இதில் ஆல்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டே எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண ஃபோட்டோ வந்துட்டு ஃபஸ்ட்டே இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் வந்துடுங்க. சேம் இதே மெத்தட் தான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா லேயர்லையும் இதே மாதிரி இந்த ஃபோட்டோவே தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ அடுத்த ஃபோட்டோன்ற லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா லேயர்லையும் ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா லேயர்லையும் சேம் அதே மெத்தடில் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இதிலே வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்ட் எல்லாமே வந்துடும். அதாவது ஷேக் எஃபெக்ட் எல்லாமே வந்துடும். நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது மட்டும்தான் இதில் வேலையே. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த எடிட் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.